நல்ல நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது. விஜய் அண்ணா இன்று பதவியேற்பார், நாளை பதவியேற்பார் என்று சொல்கிறார்கள். ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் குழப்பம் இருந்தால்தான் தெளிவு பிறக்கும். என்றுமே விஜய் முதலமைச்சர் ஆக முடியாது என்ற நிலைக்கு இன்னும் வந்துவிடவில்லை. சரியான வழிகாட்டுதல் சென்று கொண்டிருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். என்ன வேண்டுமானாலும் நம் எண்ணம் போல் அல்லாமல் வேறு விதமாகவும் நடக்கலாம். எந்த முதலமைச்சர் அழுது கொண்டு போனாரோ அந்த முதலமைச்சரை திரும்பவும் ஆட்சி அமைக்கும் சூழ்நிலையும் வரலாம். நல்ல நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும். வாழ்வோமா அல்லது வீழ்வோமா என்பது கடவுள் செய்த விஷயங்களின் அடிப்படையில் அமைவது. நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் தகுதியானதாக மாறும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். விநாயகப் பெருமான் துணை கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அமைய விநாயகப் பெருமான் விடப்போவதில்லை. என்றுமே தமிழ்நாடு தான். வாழ்கிற வாழ்க்கையில் போகிற போக்கெல்லாம் நல்ல போக்காக அமையட்டும். சுத்தன் போக்கு சிவன் போக்காக இல்லாமல் அனைவரும் அனைத்திற்கும் தகுதியானவர்களாக மாறட்டும். என்றுமே கவனமாக இருங்கள், கண்ணியத்தோடு இருங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லதை நடத்துங்கள், நல்லதற்காக இருங்கள், நல்லதற்காக எதையும் செய்ய தயாராகுங்கள். வீழ்த்தப்பட்டாலும் விதையாக வீழ்வோம், நடப்பட்டாலும் செடியாக நடப்படுவோம் என்ற முடிவுக்கு வாருங்கள். நல்லது நடக்கும். அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.